2019ல ஒரு சிம்பிள் ஃபாரஸ்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராஜெக்ட்னு ஸ்டார்ட் ஆன எக்ஸ்பிடிஷன் தான் இது. அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பிடிஷன் நடக்கிற லொகேஷன் கேரளா சைடில் இருக்கிற ஒரு நேஷனல் பார்க். ஆனா இது நார்மலா நாம எல்லாரும் எதிர்பார்க்கிற காடு இல்ல. இது ஒரு அடர்ந்த காடு. சன்லைட் கூட முழுசா கிரவுண்ட ரீச் ஆகாத அளவுக்கு மரங்களும் புதர்களும் அடர்ந்து கிடக்கும். இங்க இருக்கிற காத்து கூட ரொம்ப ஹெவியா இருக்கும். அங்க இருக்கிற அடர்ந்த காத்துல ஈரமான மண் வாசனை, அது கூட சேர்ந்து தரையில கிடக்கிற காய்ந்த இலை சரகுகள், அங்கங்க காணப்படுற விதவிதமான பூஞ்சை வகைகள் அந்த காட்டுக்குள்ள போறவங்கள ஒரு புதுவித உணர்ச்சி ஏற்படுத்தினாலும் அந்த காட்டு கூட இன்னொரு முகல் இருக்கு. இந்த எக்ஸ்பிடிஷன்ல மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. அர்ஜுன், மீரா, விக்ரம், ராகுல். நாம பார்க்க போற ஆள் அர்ஜுன். அர்ஜுன் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். வயசு 34. ரீசெண்டா டிவோர்ஸ் ஆகியிருந்தான். அவர் வாழ்றது ஒரு சாதாரண வாழ்க்கை. சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்தாலும் ரியல் லைஃப்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாரு. அவர் ப்ரொஃபஷனலையும் தாண்டி காடுகள்கிட்ட அவருக்கு ஒரு தெரப்பி மாதிரி. கேமரா லென்ஸ் மூலமா தான் இந்த உலகத்தை பார்க்கறவரு. அவருக்கு சைலன்ஸ்ல பயம் இல்ல, ஆனா அந்த மாதிரி சைலன்ஸ்ல கூட ஒருவித அர்த்தம் இருக்கணும்னு நம்புறவரு. நெக்ஸ்ட் மீரா. இவங்க ஒரு பாட்டனிஸ்ட், அதாவது செடி கொடி மரங்கள் பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க. இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில. ரொம்பவே பிராக்டிக்கலா இருப்பாங்க மீரா. லாஜிக்கலா திங்க் பண்றவங்க கூட. இந்த பேய் பிசாசனெல்லாம் பியோர் சைக்காலஜின்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்ற அளவுக்கு ஒரு தைரியம். செடிகளை பத்தி பேச சொன்னா 5 மணி நேரம் வரைய கண்டினியூஸா பேசுற ஒரு கேரக்டர். அவ்வளோ பேஷனேட் அவங்க ப்ரொஃபஷனலா. அடுத்து விக்ரம். இவர் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு டீசென்ட் ஃபாலோவர்ஸோட ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதை நெக்ஸ்ட் பிக் ப்ராஜெக்ட்னு எடுத்து இப்போ இந்த குரூப்ல வந்திருக்காரு. சினிமேட்டிக் ஷார்ட்ஸ், ட்ராமாட்டிக் நரேஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பிளான் பண்ணிட்டே அந்த பயணத்துல ஜாயின் பண்ணியிருக்காரு. இவருக்கு காடுனா அட்வென்ச்சர் கண்டென்ட்டா நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ரிஸ்க் இருந்தாலும் த்ரில் தான் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் பார்க்க போறது ராகுல். இவரு லோக்கல் கைடு. 28 வயசு. இவர் அந்த காடு பகல் இருக்கிற ஒரு பழங்குடி மக்கள்ல ஒருத்தர். இப்போ இவங்க இந்த 4 பேர் பயணம் பண்ற காட்டோட திசைகள் அத்தனையும் ஒரு மேப் மாதிரி தெரியும் ராகுலுக்கு. ஆனா ஒரு சில இடங்களை பத்தி பேசும்போது அப்பப்போ அவாய்ட் பண்ணிடுவாரு. அந்த நேரத்துல ஐ கான்டாக்ட் கூட அவாய்ட் பண்ணிடுவாரு. அந்த சைடு போகாதீங்க சார்னு சாஃப்டா சொல்றதும், டீடைல்ஸ் கேட்க ட்ரை பண்ணினா டாபிக் சேஞ்ச் பண்றதும் ஒரு வாடிக்கையா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நாள் எல்லாம் நார்மலா தான் போகிருக்கு. கேம்ப் செட்டப் பண்ணாங்க, டென்ட்ஸ் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணாங்க, சோலார் லேம்ப், நைட்ல ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் செட்டப் பண்ணாங்க. டெக்னிக்கலி எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா அந்த அடர்ந்த காட்டுல ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங்: சத்தம். அந்த காடு அவ்வளோ அமைதியா இருந்திருக்கு. யூஷ்வரா ரெயின் ஃபாரஸ்ட்னா பூச்சிகள், தவளைகள், பறவைகள் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா இங்க எந்த ஒரு சவுண்டும் இருந்தாலும் கண்டினியூஸா இல்லாம ஒரு நேர்த்தியான இடைவெளியில தான் கேட்டிருக்கு. நாள் இரவு கேம்ப் ஃபயர் பக்கம் உட்காந்து மெதுவா ஆரம்பிச்சாரு. ஃபாரஸ்ட்ல ஃபுல் சைலன்ஸ் வரும்போது அது நேச்சுரல் இல்ல. சைலன்ஸ்னா இங்க ஏதோ ஒன்னு கண்ட்ரோல் பண்ணுது. மத்த 3 பேரும் லைட்டா சிரிச்சாங்க. அர்ஜுன் அதை ஜோக்கா எடுத்தான். மீரா சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா. விக்ரம் கண்டென்ட்டை பார்த்தான். ஆனா அந்த நைட்ல எல்லாரும் தூங்க போகும்போது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகியிருக்கு. அதாவது நாம காத்துக்குள்ள இருக்கோந்து தோணாம காடு என்னமோ நம்ம பக்கத்துல இருக்குன்னு தோணிருக்கு. அதுவும் எல்லாருக்கும். பட் அது என்னமோ உண்மை. அந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த குரூப்ல இருந்த ராகுல் மட்டும்தான். முதல் 2 நாள் நல்லா தான் போயிருக்கு இந்த 4 பேருக்கும். ஆனா 3ஆம் நாள் நைட்ல தான் ஒரு விதமான மாற்றத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க. ஈவினிங் வரைக்கும் எல்லாம் நார்மல் தான். அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்த எக்விப்மெண்ட்ஸை செக் பண்ணாங்க. கேமரா ட்ராப்ஸை ரீபொசிஷன் பண்ணாங்க. விக்ரம் கொஞ்சம் ட்ரோன் ஷாட் ட்ரை பண்ணா. பட் ட்ரோனுக்கும் ரிமோட்டுக்கும் சிக்னல் கிடைக்கல. அந்த அடர்ந்த புதர்கள் காரணமா ட்ரோனுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு விக்ரம் கேஷுவலா சொல்ல, ஆனா அதே நேரத்துல ராகுல் ஃபேஸ்ல ஒரு டென்ஷன் அப்படியே அப்பட்டமா இருந்தது. அன்னைக்கு நல்ல இரவு ஒரு 2:20 இருக்கும். சடனா இவங்க செட் பண்ணி வச்சிருந்த ஒரு 3 கேமரா ட்ராப்ஸ் எல்லாம் ஒரே டைம்ல ஆக்டிவேட் ஆக, மோஷன் ட்ரிகர்னு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அவங்களுக்கு கிடைக்க, அர்ஜுன் உடனே எழுந்து லேப்டாப்பை செக் பண்ண, மீரா அர்ஜுன் கூட ஜாயின் பண்ணா. விக்ரம் எக்ஸைட்மெண்ட்ல ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணா. ஃபுட்டேஜ் ஓபன் பண்ணா. ஃப்ரேம்ல மரங்கள் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஒரு சின்ன பனி மூட்டம். எந்த ஒரு அசைவும் இல்ல. ஒரு சில வினாடிகள் அந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்த பிறகு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாரு அர்ஜுன். ஒரு சின்ன விதமான இடையூறு அந்த ரெக்கார்டிங்ல.
அது ஏதோ ஒரு ஹீட் வேவ், அதாவது ஒரு வெப்ப சலனம் மாதிரி இருந்திருக்கு. ஆனா அங்க அவங்க இருந்த இடத்துல டெம்பரேச்சர் இப்போ எப்படியும் ஒரு 16ல இருந்து 18 டிகிரி இருந்திருக்கும். இப்படி ஒரு வெப்ப சலனம், அதுவும் திடீர்னு, அதுவும் ஒரு சில வினாடிகள் மட்டும் வந்து போனது, அங்க அவங்க இருந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. மீரா ஒரு சின்ன கூட கண்டினியூ பண்ணாங்க. ஏதாவது ஒரு சென்சார்ல ப்ராப்ளம் இருக்கலாம். காட்டுல ஈரப்பதம் அதிகம். அதுல ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்திருக்கலாம். அர்ஜுன் அதை எதையும் கண்டுக்காம அந்த ரெக்கார்டிங்க சைலண்டா ஜூம் பண்ணான். ஜூம் பண்ண பண்ண 2 மரங்களுக்கு நடுவுல ஒரு கருப்பு நிழல் தெரிஞ்சிருக்கு. அத பார்க்க அது ஒன்னும் வெறும் நிழல் மாதிரி இல்ல. ஒரு வெளிச்சம் இருந்ததா நிழல் வரும். ஆனா அங்க வெளிச்சமோ ரொம்ப குறைவு. அவங்க பார்த்த நிழலோ எந்த ஒரு ஷேப்பும் இல்லாம இந்த 3 பேருக்கும் அது என்னன்னு புரியாம இருந்திருக்கு. ஆனா ஒருத்தர தவிர, ராகுல். ராகுல் ஸ்கிரீன் பக்கம் பார்க்காம இருக்க அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராகுல் சொன்னா, செக்டர் 7 பக்கம் இருந்து இந்த நிழல் வரலாம். என்ன ஸ்பெஷல்?ன்னு விக்ரம் கேட்க, ராகுல் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் பண்ணல. லோக்கல்ஸ் யாரும் அங்க நைட்ல போகாம இருப்பாங்க. அது வரைக்கும் எல்லாரும் அலவபிள் ஜோன்ல, அதாவது காட்டுக்குள்ள அனுமதிச்ச பகுதியில தான் இருப்பாங்க. ராகுல் விக்ரம்க்கு கொடுத்த அந்த பதில் ஒரு நேர்த்தியான பதிலே இல்ல. அது ஏதோ மறைச்சு வரைக்காம சொன்ன பதில். ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிபிஎஸ் கிளிச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேப்ல பொசிஷன் 40 மீட்டர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதுவும் அவங்க எங்கேயும் நகராமையே. காம்பஸோட நீடில் மெதுவாக ரொட்டேட் ஆகி ஏதோ ஒரு குத்துமதிப்பான டைரக்ஷன்ல ஸ்டாப் ஆக, மீரா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கேலிப்ரேஷன் இஷ்யூ தான்னு நொந்து போயிருந்தா. ஆனா அந்த ஃபாரஸ்டோட அட்மாஸ்பியர் எப்பவோ சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்க இருந்த சவுண்ட் பேட்டர்ன், காற்றோட டைரக்ஷன் எல்லாம் ஏதோ ஒரு கட்டுப்பாடு இல்லாம கண்ணா பின்னான்னு இருக்க. இந்த விஷயமும் அர்ஜுன், மீரா, விக்ரம்க்கு அப்ப வரைக்கும் புரியல என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இந்த மாற்றம் எல்லாம் அவங்க கண்முன்னே நடக்காம, அவங்க அறிவுக்கும் எட்டாத விதத்துல ரொம்ப நுணுக்கமா நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அங்க இருந்த இடத்தோட வாசம் கொஞ்சம் உலோகம் கலந்த வாட மாதிரி இருக்க. அது ஏதோ ஈரமான மண் கூட ஏதோ ஒரு காய்ச்சின இரும்பு சேர்ந்த வாட மாதிரி இருந்திருக்கு. ஈவினிங் டென்ட் பக்கத்துல இருந்த ஒரு கல்ல அர்ஜுன் நோட்டீஸ் பண்ணான். அவன் அன்னைக்கு மார்னிங்ல பார்த்தது மாதிரி இல்ல. யாரோ அந்த கற்களை மாத்தி அரேஞ்ச் பண்ண மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல 3 கல் இருந்திருக்கு. யார் இதை பண்ணிருப்பான்னு அர்ஜுன் கேட்க, யாருக்கும் அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அங்க டெம்பரேச்சர் கூலா இருந்தாலும் ராகுல்கோ முகம் வேர்க்க ஆரம்பிச்சுது. அந்த காடே நைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்க, நைட் வந்ததும் அந்த காடே இயற்கையிலிருந்து தனியா ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கு. அதாவது காட்டுல சத்தம் இருக்கு, ஆனா அது காட்டோட சத்தம் இல்ல. அது எப்படின்னா, காடு இருக்கு, ஆனா அந்த சத்தம் காட்டோடது இல்ல. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, ஒரு படம் பார்க்கறோம், ஆனா அந்த படத்துல வர்ற டயலாக்ல வேற ஒரு படத்தோட டயலாக் இருந்தா எப்படியோ அப்படி. இயற்கையே அந்த காட்டை கைவிட்ட மாதிரியா, இல்ல அந்த காடே இயற்கையை விட்டு விலகி தனியா இருக்கிற மாதிரியா, அப்படி ஒரு அமனுஷ்யம் அந்த காட்டுல அந்த நேரத்துல. அன்னைக்கு நைட்டு 4 பேரும் தூங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் அடுத்து ஒருத்தருக்கு ஒரு உணர்வு. விடை சொல்ல முடியாத புதிர் கலந்த உணர்வு. ஏதோ சரியில்லைன்னு மட்டும் அவங்களுக்கு தோணுது. லாஜிக்கனா திங்க் பண்ற மீராவுக்கு கூட அது என்னன்னு சொல்ல முடியல. அவங்களுக்கு காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, அவங்க டென்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, அவங்களுக்கு உள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தெரியல. எப்போ நம்ம மூளை எந்த ஒரு அனுபவத்தை அடையாளம் காண முடியாம தவிக்குமோ, அப்போதான் அந்த பயம் கலந்த உணர்வு, கலக்கம், தயக்கம் எல்லாம் நமக்குள்ள முளைக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலைமையில தான் அந்த 4 பேரும் இருந்தாங்க, ஒரு விதமான கலக்கத்தோட. 4ஆம் நாள் விடிந்தது. அவங்க மார்னிங் ரொட்டீன் வழக்கம் போல நகர்ந்தது. 4ஆம் நாள் இரவும் வந்தது. அதே அடர்த்தியான காற்று. மூச்சு விடக்கூட சிரமந்தா. நள்ளிரவு 1:40 இருக்கும். அர்ஜுனுக்கோ தூக்கம் வரல. அந்த நேரத்துல டென்ட்டுக்கு வெளியே ஒரு குரல் தான், ஆனா அதுல பல குரல் கலந்த மாதிரி. டென்ட் விட்டு வெளியே வந்த அர்ஜுன் மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். இவ்வளோ நாள் சூரிய ஒளிய கூட தடுத்த புதர்கள் இன்னைக்கு நிலா ஒளிக்கு வழிவிட்டு நிற்க, அங்க இருந்த தரையில ஆங்காங்கே வெளிச்சத்தை பார்த்தா அர்ஜுன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் நடந்திருப்பான். அந்த மர்மமான காட்டோட சவுண்டு இப்போ அது கூட இல்ல. ஒரே அமைதி. மொத்த காடே சேர்ந்து மியூட் ஆன மாதிரி. அப்போ அவன் பார்த்த விஷயம், கேம்ப் செட்டப் பண்ண முதல் நாள்ல டென்ட் பக்கம் ஒரு காலி இடம் இருந்தது. ஆனா இப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு மரம், அதுவும் முழுசா முளைத்து வளர்ந்த ஒரு மரம், பிரம்மாண்டமா அவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்க அவனுக்குள்ள ஒரு படபடப்பு.
அவன் நிக்கிற இடத்துல திடீர்னு ஒரு வித்தமான வெப்பசலனம். ஆமா, வெப்பசலனம் தான். சடனா அர்ஜுன் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே அவன் ஓடிருக்கான். அவன் ஓடுன பின்தொடர்ந்து யாரோ அர்ஜுனை நோக்கி ஓடி வர சத்தம். அவன் நின்னா, அதுவும் நிக்கிற மாதிரி. ஒன்னும் புரியாம பயத்துல அர்ஜுன் டென்ட்டை நோக்கி ஓடி வரும்போது பின்னாடி திரும்பி பார்க்க அது ஏதோ ஒரு வெப்பம் கலந்த புகை. எந்த ஒரு உருவமும் இல்லாம அர்ஜுனை தொடர்ந்து வந்திருக்கு. அர்ஜுன் டென்ட் கிட்ட நெருங்கும்போது அங்க இருந்த டென்ட், லேம்ப்ஸ், எக்யூப்மெண்ட் எல்லாம் மாயமா மறைஞ்சிருக்க. அர்ஜுனுக்கும் ஒன்னும் புரியாம பார்க்க அந்த டென்ட் இருந்த இடமே இப்போ ஒரு புதர்படைஞ்ச இடமா தெரிஞ்சிருக்கு. அப்போ அர்ஜுனுக்கு மீராவோட வாய்ஸ் கேக்குது. அர்ஜுன் ஃபிளாட் டோன்ல, சின்ன சின்ன வேரியேஷன்ல. மீராவோட வாய்ஸ் எந்த டிரெக்ஷன்ல இருந்து வருதுன்னு கூட அர்ஜுனுக்கு கெஸ் பண்ண முடியல. அர்ஜுன் பயந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சான். உள்ள போக போக அங்க இருந்த புல், செடி, மரம் எல்லா இயற்கைக்கு மாறான வேகத்துல வளர்ந்து அடர்த்தியா மாறி காற்றின் அழுத்தம் குறைஞ்சிருக்க. இதையெல்லாம் அர்ஜுன் பார்த்த பயந்து ஒரு மரத்துக்கு நடுவுல தடுக்கி விழ. அப்போ அர்ஜுன் பார்த்த காட்சி, கீழே விழுந்தவன் திரும்பி பார்க்க ஒரு வித்தமான மனித உருவத்தை பார்க்கறான். ஆனா மணி உருவம்னு கூட சொல்ல முடியாது. அது கருப்பும் இல்ல, வெள்ளையும் இல்ல. அதே நேரத்துல அர்ஜுனுக்கு மீராவோட வாய்ஸ் கேட்க, விக்ரமோட சிரிப்பு சத்தம் கேட்க, ராகுலோட முழங்கல் சத்தம் கேட்க, எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல அந்த உருவத்தை பார்க்கற நேரத்துல அர்ஜுனுக்கு நடக்க. ஆனா சுத்தி யாரும் இல்ல. அர்ஜுனும் அந்த மர்ம உருவம் மட்டும்தான். ஒரு சில விண்டைகள் கழிச்சுதான் அர்ஜுனுக்கே புரியுது, அந்த உருவம் அர்ஜுனை பயமுறுத்தல, ஆனா அவன் கூட பேச முயற்சிக்குது. அந்த உருவம் இத்தனை நாளா இவங்களை அப்சர்வ் பண்ணிருக்கு. இவங்க டெய்லி ரொட்டீன், ஆக்டிவிட்டீஸ், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கு. இத உணரும் போதே அர்ஜுனுக்கு பின்பக்கம் இன்னொரு உருவம் உருவாக அர்ஜுனுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதையும் பாக்குறப்ப இந்த புது உருவம் பார்க்க அர்ஜுன் ஹைட்ல, அவன் உடல் ஷேப்ல. அர்ஜுன் தலை சாச்சா அதுவும் தலைய சாய்க்க. அர்ஜுன் ரியலைஸ் பண்ணின அந்த காடு இவனை விரட்டி வரல, இவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அர்ஜுன் ரெஸ்பாண்ட் பண்ணின உடனே அதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அர்ஜுன் எப்படி காட்டுல இருந்து வெளியே வந்தான்னு அவனுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவன் சொன்ன கதையில ஒரு உருவம், பல குரல், குளிரும் இல்ல, வெப்பமும் இல்ல. அத பார்க்கும்போதே நம்ம பிரெயின்ல ஒரு புரியாத பிரஷர், பயம் எல்லாம் கலந்து நம்ம இதய துடுப்பையே மாத்தக்கூடிய சக்தி. கண்ணையும் காதையும் மூடி தரையில விழுந்ததுட்ட தெரியும். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் கண் முழிச்சு பார்க்கும்போது காட்டுக்கு ஓரமா கிடந்த அர்ஜுன், ஏதோ காடே அவனை தூக்கி காட்டுக்கு ஓரமா போட்ட மாதிரி. அவன் உடம்பு எல்லா சகதியும் மண்ணும். நடக்க கூட தெம்பில்லாம அந்த காட்டு பக்கம் தவண்டு வரவே ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ் அவனை பார்த்து காப்பாத்திருக்காங்க. அவனால பேச முடியலானாலும் அவன் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை. அவங்க காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் ரிப்போர்ட்ல அர்ஜுனுக்கு டிஸ்ஓரியன்டேஷன், ஸ்ட்ரெஸ் சைக்கோசிஸ், பாசிபிள் குரூப் செப்பரேஷன்னு மார்க் பண்ணாங்க. மீரா, விக்ரம், ராகுல், ட்ரேஸ் கூட இல்ல. ஆனா ரியல் ஹாரர் அப்புறம்தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அர்ஜுன் எந்த ஒரு அமைதியையுமே தாங்கிக்க முடியல. வீட்லயோ ஃபேன் சவுண்ட், டிவி சவுண்ட் எல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். ஆனா கம்ப்ளீட் சைலன்ஸ் வந்த உடனே அர்ஜுன் இதயமே இறுகி ஒருவித மரண பயத்தை கொடுத்திருக்கு. சரியா 2:20 நாள் இரவு ஆனதும் வீட்ல இருந்த எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் 3 செகண்ட்ஸ் கிளிச் ஆக கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல அர்ஜுன் பார்த்தா அதே உருவம் தலைய சாச்சு அர்ஜுனையே பார்த்துட்டு இருந்திருக்கு. தெரபிஸ்ட் கிட்ட போனாலும் பிடிஎஸ்டி, சர்வைவர்ஸ் கில்ட், ஆடிட்டரி ஹாலுசினேஷன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும், அவனை அந்த காடு அட்டாக் பண்ணல, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு. இப்போ அவனோட பழக்க வழக்கம், பேச்சு, தூங்குற விதம் கொண்டு எல்லாம் ஏதோ ஒரு பிளேஸ்ல ரெக்கார்ட் ஆகுது மாதிரி ஃபீல். சம்டைம்ஸ் மிரர் பக்கம் நிக்கும்போது ஒரு சின்ன டிலே மாதிரி அர்ஜுனோட ரிஃப்ளெக்ஷன் மூவ் ஆக. அர்ஜுன் அங்கிருந்து பிசிக்கலா எஸ்கேப் ஆனாலும் சைக்கலாஜிக்கலா எஸ்கேப் ஆக முடியல. அவன் என்னதான் இப்போ சிட்டில இருந்தாலும் அவன் மைண்ட் இன்னும் அந்த காட்டுல தான் இருக்கு, சிறைப்பட்ட மாதிரி. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, அர்ஜுன் பார்த்து பயப்படுறது ஏதோ ஒரு பேயோ இல்ல பிசாசோ இல்ல, அர்ஜுன் மாதிரி தான் இருக்கிற ஏதோ ஒன்னு அர்ஜுனை ஸ்டடி பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறது தான்.